Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ கொரோனா வைரஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த கொரோனா வைரஸ்னால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. இந்த மாஸ்க்ல வந்து ஏகப்பட்ட டைப்பான மாஸ்க் வந்து இருக்கு. இந்த N95ல இருந்து சாதாரண ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த மாஸ்க்குக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட டிமாண்ட் வந்து இருக்கு. ஸோ அதனால யாருக்குமே அவ்வளோ மாஸ்க் கிடைக்கல. சில பேர் மெடிக்கல் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான விலைக்கு வந்து இந்த மாஸ்க்கை விற்றுக்கிட்டு வராங்க. நம்ம இந்த மாஸ்க் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருள்னால் நம்ம அன்றாட போட்டுக்கிட்டு இருக்க ஒரு காட்டன் பேண்ட்டை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த மாஸ்க் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற காட்டன் பேண்ட்டே போதுமானது. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. இந்த மாஸ்க் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேண்ட்டில் கால் பகுதியில் இருக்கிற துணியே நமக்கு வந்து போதுமானது. இந்த துணி பார்த்திங்கன்னா டபுள் லேயராக வந்து இருக்கும். நமக்கு வந்து சிங்கிள் லேயரே வந்து போதுமானதாக இருக்குது. இந்த துணியை நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணணும், எந்த டைமென்ஷனில் கட் பண்ணணும்னா அந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்க டைமென்ஷனில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அதோடைய தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடிய ரப்பர் பேண்டில் இருக்கிற எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாஸ்க் செய்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ அதனால் அந்த எலாஸ்டிக்கை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சிங் மிஷினை வச்சு கூட இந்த 4 மூலையிலையும் இந்த மாஸ்கில் இருக்கிற இந்த துணியில் இருக்கிற 4 மூலையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டை போட்டுக்கணும். ஒருவேளை நம்மளால் போட முடியல அப்படின்னா நம்ம வந்து சிசர்ஸ் பயன்படுத்தி நம்ம அதில் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த எலாஸ்டிக்கை எடுத்து 4 மூலையிலையும் பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டுக்கணும். அதாவது 2 மூலைக்கு ஒரு எலாஸ்டிக்கும் அடுத்த 2 மூலைக்கு எலாஸ்டிக்கும் நம்ம காதுக்கு தகுந்தாப்புல பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோவா செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்யலாம். ரொம்பவே ஈஸியானதும் கூட. ஸோ நம்ம ஃபைனலாக மாஸ்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வழியாக ஒரு பேண்ட்டுலேருந்து நம்ம ஒரு மாஸ்க் வந்து செஞ்சாச்சு. நீங்களாம் கேட்கலாம், என்னடா இந்த மாஸ்க் என்ன பெருசா, N95யோட இது உங்களை காப்பாற்றிடுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாஸ்கோட பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் வந்து கொஞ்சமாவது தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது. இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் மாஸ்க் சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உள்ள டைமிங் தான் வந்து போட முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒன் டைம் யூஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதை துவைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரீயூஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் மூலமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மற்றும் ஷேர் வந்து பண்ணிடுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எஃபோர்ட்லாம் போட்டு உங்களுக்காக இந்த வீடியோ மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா தயவுசெய்து ஷேர் பண்ணி விட்ருங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.